ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இந்த மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க, வெங்காயம், தக்காளி, ஜீரகப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, அப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு, வெண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு முந்திரி, ஒரு 8 முந்திரி, அப்புறம் க்ரீம் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இப்போ கடாயை வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்துருக்கிறதுல பாதி வெண்ணெய் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணெய் நம்ம உருக்க வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வெண்ணெய் சால்ட்டடாக அன்சால்ட்டடாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெண்ணெய் உருகிட்ட உடனே இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியோட கம்மியாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நான் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதே மாதிரி கொஞ்சம் தீய விடக்கூடாது வெங்காயம். ஏன்னா நம்ம இது வெங்காயம் தீந்துச்சுன்னா ஸ்மெல் வேறு மாதிரி மாறிடும். ஸோ வெங்காயம் தீயாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதோட வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ தக்காளியை நல்லா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அது ஒரு மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இது அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் 8 முந்திரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த தக்காளி நல்லா மேஷே ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிக்க போகிறோம்.
பாருங்கள், இது வந்து நல்லா நம்மளுக்கு கூல் ஆகிடுச்சு. ஸோ இது கூலான பிறகு நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ இப்போது இது மசாலாவை வந்து நான் மிக்சியில் மாற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அரைக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி வந்து கடாயை வந்து நம்ம அகெயின் சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம வச்சுருக்கிற மிச்சம் இருக்கிற வெண்ணெயும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் உருகட்டும். வெண்ணெய் உருக்குனதும் இதில் வந்து நம்ம வந்து மிளகாப்பொடி ஆட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி. ஸோ மிளகாப்பொடி வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து அடி பிடிக்காமல் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். மசாலா போட்டதுமே அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க. ஏன்னா மசாலா வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சிம் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் கலக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி விழுதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கெட்டியாக வந்து ஒரு க்ரீமியாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம மிக்சியில் இருக்கிற மிச்சத்தையும் வந்து தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், க்ரீமியாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு இருக்கட்டும், கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம க்ரீம் ஆட் பண்ணால் இன்னமும் அது வந்து கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சரில் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு நீங்கள் எப்போவுமே வந்து கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு விதமான ஃப்ளேவர் வரும். ஸோ இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வர வரைக்கும் இது கொஞ்சம் விட்டுடலாம், கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா அது பன்னீர் வந்து ஃபுல்லாக அந்த கிரேவி கோட் ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வைக்க போகிறோம். ஏன்னா பன்னீர் நம்மளுக்கு வேகணும் இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இப்போ கிரேவி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா டோன்ட் வரி, நம்ம வந்து இதுக்கு வந்து மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு இப்போ க்ரீம் இல்லைன்னா அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் பால் கூட சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதிக்க வந்து நம்ம இப்போ வந்து விட போகிறோம். ஸோ இது வந்து கொதிக்கட்டும்.
இப்போ வந்து இதை மூடி வச்சு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதித்து ஒரு நல்ல ஒரு கிரேவியாக வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, வெந்தயக்கீரை இருக்குது இல்லைங்களா, காஞ்ச வெந்தயக்கீரை, கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொத்தமல்லி கூட தூவிக்கலாம். ஸோ இது கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, நான் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.